ஹாய் everyone. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயந்தான். 10th-க்கும் 11th-க்கும் 12th-க்கும் வந்து பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ப்ராக்டிக்கல் டைம் டேபிள் எல்லாமே பக்காவாக கொடுத்தாச்சு, இந்த தேதிக்குள்ளே வச்சு முடிக்கணும் அப்படின்னு. ஸோ கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக 12th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் இது சொல்கிறது எப்போவுமே உண்டு. February 1 இன்றைக்கி, February 29 முடி தான் டைமு. ஸோ இந்த 29 நாள் நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி ஆகணும். நான் நமக்கு எக்ஸாம் இப்போது March 1, இது வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கு. 11th ஸ்டாண்டர்டுக்கு எப்போது? March 4 லாங்குவேஜ். ஸோ என்ன ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்ல, 2-3 நாள் தான். 10th ஸ்டாண்டர்டுக்கு எப்போது? March 26. 10th ஸ்டாண்டர்டுக்கு இன்னும் 26 நாள் எக்ஸ்ட்ரா இருக்குப்பா அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. ஸோ இப்போது நமக்கு 29 டேஸ். இவங்களுக்கு அப்ராக்சிமேட்லாக 11th வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் ஜாஸ்தி. அப்போ இவங்களுக்கு 33 டேஸ்ன்னு வச்சுக்கலாம். இவங்களுக்கு 26 + 29 எவ்வளோ ஆச்சு? அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்திங்கன்னா 55 நாள், அந்த மாதிரி அதான் அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, விரல் விட்டு என்ற நாட்கள் தான் இன்னும் இருக்குது. அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தலைன்னா கன்ஃபார்ம் தோற்றுருவீங்க. ஸோ நான் சொல்கிறது ஃபெயில் கிடையாது, பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே நல்லா தெரியும். 11th-க்கும் சரி 12th-க்கும் சரி இன்டர்னல் மார்க்கு அவங்க வந்து போடக்கூடிய மார்க் எவ்வளோன்னா 120 மார்க். இந்த 120ல் இந்த 30 + 30 என்ன? கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, பயோ ஆர் கம்ப்யூட்டர். இதிலே 90 மார்க் கன்ஃபார்ம். அவங்க போட்டுருவாங்களான்னு கேட்டால் சார் போட்டுருவாங்க. அட்டண்டன்ஸ்க்கு மார்க் கம்மிடுவாங்களா சார்? எனக்கு வந்து நான் வந்து அட்டண்டன்ஸ் லேக் ஆகிருக்கேன் அப்படின்னா அது ஸ்கூலை பொறுத்தது, 2 மார்க் கம்மி பண்ணலாம் மேபி. ஆனால் அந்தளவுக்கு கம்மி பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. ஏதாவது 1-2 பேர் இருப்பாங்க, அந்த அட்டண்டன்ஸ் லேக்கேஜு இல்லை டிசிப்ளினு அந்த மாதிரிலாம் பார்த்து ஏதோ பண்ணுவாங்க. 90 மார்க் அண்ட் மீதி 3 சப்ஜெக்டில் 10 மார்க் இன்டர்னல். கரெக்டாக 10 மார்க் இன்டர்னல், 30 மார்க். அப்போ நீங்கள் 120 மார்க் உங்கள் கையில் இப்போ இருக்குது. நான் 11th-க்கும் 12th-க்கும் சொல்கிறேன், 10th-க்கு எந்த இன்டர்னலும் கிடையாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா 120 மார்க்கு தான். நீங்கள் ஜஸ்ட் ஒரு 500 மார்க்கை டார்கெட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போது ஒரு 480 நம்ம ஒரு அட்லீஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு 380ஆவது எடுக்கணும். எவ்வளோ எடுக்கணும்? 380ஆவது எடுக்கணும். 380 எடுத்தால் தான் 500. அப்போ நீங்கள் எவ்வளோக்கு வந்து எக்ஸாம் எழுதுறீங்க? இன்டர்னல் மார்க் 120 போச்சுன்னா எவ்வளோக்கு எக்ஸாம் எழுதுறீங்க? 480க்கு. அப்போ நீங்கள் 100 மார்க் தான் கம்மியாகும். 480க்கு 380 எடுக்கிறது ஈஸியா அப்படின்னு கேட்டால் கஷ்டம்தான், ஒத்துக்கிறேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நம்ம வந்து ஒரு 80%க்கு மேலே எடுத்தாலோ இல்லை ஏதோ ஒரு சப்ஜெக்டில் 90 எடுத்தால் தான் இந்த மார்க் வரும். ஸோ இப்போ இந்த நாட்கள் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தினா இந்த மார்க் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்ல முடியாது என்னால். ஏன்னு காரணம் கேட்டிங்கன்னா, நல்லா கேட்டுக்கோங்க, 550 மார்க்குங்கிறது சும்மா கிடையாது. ஃபஸ்ட்லேருந்தே ஒரு தெளிவான ஒரு முறையில் படிச்சுட்ருக்கணும். கண்டிப்பாக அப்போ மட்டும்தான் நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும், இல்லைனா தோற்றுருவீங்க. ஈவன் தோ உங்களால் ஒரு விஷயம் முடியும், இந்த 380ங்கிறது நம்ம 350 எடுக்கலாம், சான்ஸ் இருக்குது. இல்லை அந்த 350ங்கிறது 300 எடுக்கலாம், சான்ஸ் இருக்குது. ஸோ 350 300னா 300 + 120 420. 350 + 120 எவ்வளோ? 0 7 470. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா 470 மார்க் எடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். நீங்கள் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் இது முடியும், 470+ முடியும். பட் 500க்கு மேலேங்கிறது கொஞ்சம் நீங்கள் வந்து முன்னாடி இருந்த ரிவிஷன் இருக்கணுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த மார்க் எடுக்க முடியும். ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும், நீங்கள் வந்து தமிழில் ரொம்ப வீக்காக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு 3 நாள் இல்லை 4 நாள் நீங்கள் கண்டிப்பாக ஒரு மணி நேரம் தமிழ் படித்து தான் இந்த மாதிரி டைமில். ரெண்டாவது வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டேன், டிஸ்ட்ராக்ஷன் வீடியோ. அதில் 14 hours படிக்க சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஸ்கூல் லீவ் இல்லைன்னு எனக்கு தெரியும், 10ஆம் தேதிக்கு மேலே தான் லீவ் கிடைக்கணும்னு எனக்கு தெரியும். ஸோ ஸ்கூல் லீவ் இருந்தால் 14 hours, ஸ்கூல் லீவ் இல்லைன்னா 6 hours. நீங்கள் 3 மணி நேரம் காலையில், 3 மணி நேரம் ஈவினிங், இல்லை 4 மணி நேரம் ஈவினிங், 2 மணி நேரம் காலையில், எப்படி வேணாலும் படிச்சுக்கலாம். இதுதான் முறை. இனிமேல் இப்படி தான் பண்ணணும், ஏன்னா வேறு வழி இல்லை. 14 hours படித்தா மட்டும்தான் நம்மளால் இப்போ ஸ்பீடாக ரிவிஷன் பண்ணி முடிக்க முடியும் அண்ட் ஸ்பீடாக படிக்க முடியும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ சரிங்க சார், நான் 11th படிக்கிறேன், நான் எதுக்கு 14 hours படிக்கணும், நான் பாஸ் பண்ணால் போதும். சரி 12th படிக்குமா? உங்கள் லைஃபே வந்து அந்த 12th ஸ்டாண்டர்ட் மார்க் நம்பி தான் இருக்குது. கட் ஆஃபு கிட் ஆஃபு நிறைய பிரச்சனை இருக்குது, அதை நம்பி நிறைய பிரச்சனை வச்சுருக்கீங்க. ஸோ அப்போது அட்லீஸ்ட் நம்மளால் எல்லா சப்ஜெக்ட்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னா என்ன பண்ணணும்? மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இதைத்தான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். இந்த 3லேயும் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு போராடலாம். இல்லை வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் வேண்டாம்,
நான் வேறு எதுக்காக போகிறேன் அப்படின்னா, ஒரு நல்ல கல்லூரிக்கு ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போய் படிக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து டோட்டல் நல்லாயிருக்கும். அவங்களும் அங்கே போனாலும் இதே மார்க் தான் பார்க்குறாங்க. ஸோ இந்த கோர் சப்ஜெக்டில் வந்து நல்லபடியாக நல்ல ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கம்மியாக 80 கீழே வராமல் பார்த்துக்கோங்க. 80 கீழே வரக்கூடாது. நீங்கள் அட்லீஸ்ட் 70 மார்க் இருக்க சப்ஜெக்டில் 50யும், நீங்கள் மேக்ஸ் மாதிரி சப்ஜெக்டில் 90க்கு இருந்ததுன்னா 70 எடுக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா 10 மார்க் இன்டர்னல் போட்டுறாங்க. ஸோ 90க்கு 70 வர மாதிரி பாருங்கள். ஒரு 20 மார்க் அங்கங்கே போனாலும் பரவாயில்ல, 70 கீழே வராத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போவும் நமக்கு வந்து கல்லூரி கிடைக்குமான்னு கேட்டால், அதுக்கப்புறமும் நமக்கு வந்து அந்தளவுக்கு வந்து டைட்னஸ் இருக்குது. பட் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கடைசி நிமிஷத்தில் இருக்கும். ஒவ்வொரு நாளுமே இம்பார்ட்டன்ட் தான். அது யாருமே நீங்கள் புரிஞ்சுக்கிறதில்ல. ஒவ்வொரு நாளுமே இம்பார்ட்டன்ட் தான். மெயினாக 12th ஸ்டாண்டர்டுக்கு ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போவும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் கையில் வச்சுட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இல்லை ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இன்னுமே அப்படி தான் இருக்கீங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். ஸோ இதை யாரும் பண்ணாதீங்க. இன்றைக்கி 1ஆம் தேதி ஆயிடுச்சு. February பிளானர் நான் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. போய் வீடியோ பாருங்கள். நிறைய பேர் அந்த வீடியோவை பார்க்கல. February மாதம் என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணால் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் என்ன படிக்கலாம் எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதிக நேரம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸுக்கும் ஃபிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் பயாலஜிக்கும் கொடுங்க. கம்ப்யூட்டர் இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு 2 நாள் படிக்க போகுது, படிச்சிடலாம், ஈஸி தான். இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கும் அதிக நேரம் கொடுங்க. நீங்கள் வந்து மேக்ஸுக்கு டெய்லி ஒரு 3 hours to 4 hours கொடுக்கணும் இந்த மாதிரி டைமில். ஸோ ஸ்கூல் இருக்குது அப்படின்னா மேக்ஸுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1.5 hours கொடுக்கணும் இந்த 10 நாளில். அதுக்கப்புறம் 10 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து 3 to 4 hours கொடுக்கணும். வேறு சப்ஜெக்ட்டும் படிக்கணும். ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும் கண்டென்ட் எவ்வளோ இருக்குன்னு, மேக்ஸ் எவ்வளோ கண்டென்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மேக்ஸை நீங்கள் தினத்துக்கும் பாருங்கள். இல்லைன்னா நம்ம நினச்சதை சாதிக்க முடியாது. சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு விஷயத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஒரு கேட்டகரியில் இருந்தீங்கனாலோ இல்லை வந்து இன்னுமே நீங்கள் விளையாண்டுட்டு இருந்தீங்கனாலோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நம்மளால் நினச்சதை அச்சீவ் பண்ண முடியாது. சார் இப்போ நான் படித்தாலும் நான் 550 எடுக்க முடியுமா, 500 எடுக்க முடியுமான்னு கேட்டால், இப்போ இருந்து தான் படிப்பே ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கஷ்டம். நான் ஆல்ரெடி படிச்சிருங்க சார், ரிவிஷன் மட்டும் சரியாக பண்ணலை. ஜனவரி மாதம் ஃபுல்லாக விளையாண்டுட்டேன். ஹாஃப் இயர்லி வரைக்கும் ஒழுக்கமாக தான் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ நான் படிக்கலாமா சார், ஸ்டார்ட் பண்ணலாமா, எனக்கு 550 கிடைக்கும். அந்த படித்ததை ரீகால் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டோம். அது விட்டதை நம்ம இந்த ஒரு மாதத்தில் பிடிச்சிடலாம். இப்போ இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு கவலையும் இல்லை. நீங்கள் 500க்கு டார்கெட் பண்ணுறோம், 550 டார்கெட் வரது வரட்டும், அது ஆண்டவன் கையில். ஆனால் 470 ஈஸியாக எடுக்க முடியும், நினச்சா முடியும். ஸோ இதுதான் நான் சொல்கிறேன். ஃபெயிலியர்ஸ் ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து ரொம்ப யோசிக்க வேண்டாம். உங்களோட உழைப்பை நீங்கள் போட்டிங்கன்னா, உங்களோட ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் போட்டிங்கன்னா கட்டாயமாக உங்களோட இது வரும், மார்க் அது அப்டைன் ஆகும். ஸோ 10த்துக்கும் சரி 11த்துக்கும் சரி 12த்துக்கும் சரி சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். 10த்துக்கு ஆல்ரெடி லீவ் இருக்காது. இந்த மாதம் வந்து கொஞ்சம் ஸ்கூல் இருக்கும். அடுத்த மாதத்துலேருந்து 14 hours படிச்சுக்கோங்க. இந்த மாதத்துலேருந்து 6 hours படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க 10th ஸ்டாண்டர்ட், அட்லீஸ்ட் 5 hours. ஆனால் 11th 12த்துக்கு நோ சான்ஸ். 6 மணி நேரம் ஸ்கூல் இருந்தால், ஸ்கூல் இல்லைன்னா 14 hours. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் எப்படி எடுத்துக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. ரிவிஷன் 2க்கு இன்னும் படிக்கிறவங்க இருக்கீங்க, அது டாப்பர்ஸ் படித்தா பரவாயில்ல. மிடில் இருக்கிறவங்களும் அந்த ஸ்லோ லேர்னர்ஸும் படித்து என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. விடாமல் லைனாக எக்ஸாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் போய் எழுதிட்டு இருக்க போகிறீங்க. எப்படி அங்கேயும் போய் அறகுறை எதாவது எழுத போகிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. பப்ளிக் எக்ஸாமாவது ஒழுக்கம் உட்காந்து படிக்கிறீங்களா, அதுவும் கிடையாது. டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் கன்ஃபியூஷன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு 90 minutesக்கு மேலே உங்களால் உட்கார முடியல. ஒரு 90 minutes 10 நிமிஷத்துக்கு மேலே உங்களால் உட்கார முடியல. உடனே வந்து டியூஷன் போனால் பக்கத்தில் இருக்க பையன்கிட்ட பேசுகிறது, இல்லை வந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தால் ஃபோன் பார்த்துட்டு இருக்க வேண்டியது, நமக்கு தான் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் தயவு செய்து இது கரெக்டாக கொண்டு போங்க. இல்லைனா நான் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். மாதம் இல்லை, 5 நாளைக்கு ஒரு டைம், ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் வீடியோ, இந்த மாதிரி வீடியோ போட்டு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். நம்மளால் 550 எடுக்க முடியுமா, கண்டிப்பாக முடியும். மோட்டிவேஷன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் நம்ம இங்கே வந்து என்ன சாதிக்கிறோம், வீடியோவை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டோ இல்லை வந்து ஓகே வேணாமல் வளர்றான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோக்கு போயிடும், அவ்வளோதான். ஸோ சோஷியல் மீடியாஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை மட்டும் இப்போ எடுத்தால் போதும். தேவையில்லாத விஷயத்தை தூக்கி இருந்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷனுக்கு அது ஒரு காரணம், நான் சொல்லியிருக்கேன். ஸோ தயவு செய்து அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தாதீங்க. காலேஜ் டைமில் அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது. நீங்கள் கம்மி மார்க் எடுத்தால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அதிக மார்க் எடுக்கணும்னு ட்ரை பண்ணி படிங்க. அதுக்கப்புறம் கம்மியாச்சுன்னா அது ஓகே, அது ஆண்டவன் கையில். பட் நீங்கள் ட்ரையே பண்ணாமல் கம்மியானீங்கன்னா அது அநியாயம். புரிஞ்சுதா? ஒவ்வொரு நாளைக்குமே 14 hours படிக்கணுங்கிறது க்ரைட்டீரியா. இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இந்த கோர் சப்ஜெக்டை ரொம்ப அதிக நேரம் உட்காந்து படிங்க. 4 to 5 hours 4 hours வந்து மேக்ஸ் படிங்க. மீதி இருக்க 10 மணி நேரம் இருக்குது.
அந்த 10 மணி நேரம் நீங்கள் கணக்கு போட்டால் கூட 5 மணி நேரம் ஃபிசிக்ஸுக்கு 5 மணி நேரம் கெமிஸ்ட்ரி படிக்கும். ஒரு நாளைக்கு 3 சப்ஜெக்ட் படிக்கும். அப்படி கணக்கு வச்சு படிங்க. நான் சொல்கிறேன் 11க்கு சொல்கிறேன். 10த்துனா 2 சப்ஜெக்ட் போதும் ஒரு நாளைக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒரு ஷெடியூல் பண்ணி படிங்க. தயவுசெய்து காலையில் ஒரு 5 மணிக்கு 4:45 எந்திரிச்சு பழங்க. ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் தூங்குங்க. தண்ணியை நிறைய குடிங்க. நைட்டு 10-11 மணிக்குள்ளே பெட்டுக்கு போயிருங்க. இவ்வளோதான் சொல்ல முடியும். நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கிறது, இதுதான் சொல்ல முடியும். இதுதான் நடக்குது. இது ரிப்பீட்டாக நடந்துன்னா ஃபெயில் ஆகிருவீங்க. ஃபெயிலுங்கிறத விட உங்கள் மார்க் லோவாகிடும். நீங்கள் 500 மார்க் எடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா 400 மார்க் ஆயிரும். 400 மார்க் எடுக்கிறவங்களா இருந்தால் 300 மார்க் ஆயிரும். பார்த்துக்கோங்க, உங்கள் கையில் தான். தேங்க்யூ. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். கண்டிப்பாக மறந்துடாதீங்க, February 1 என்ன பிளான் அப்படிங்கிற வீடியோ வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். February பிளானாருன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். February மாதம் பிரித்து படிக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு பிரித்து படிக்கிற மாதிரி போட்டிருக்கேன். அது நான் 14 ஹவர்ஸ்க்கு போடலை. 14 ஹவர்ஸ்க்கு தகுந்த மாதிரி பிரித்து நீங்கள் படிச்சுக்கோங்க. தேங்க்யூ. போர்ஷன்ஸை எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னு போட்டுருக்கேன்.